ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இந்த புராண ஸ்லோகம் கண்ணன் வடமதுரையிலே பிறந்ததனுடைய வரலாற்றினை தெரிவிக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணனாக எழுந்தருளியிருந்த எம்பெருமான் மேலும் இவ்வுலகத்திலே அவதாரங்களை செய்து அடியார்களை காக்க வேணுங்கிற ஆசையோடே முதல் படியாக திருப்பார்க்கடலில் வியூகமூர்த்தியாக சயனித்தான். அவதாரங்களுக்கெல்லாம் அதுதான் பீஜம்னு சொல்லுவார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மதுரைப்பட்டணத்தில் கண்ணனாக திருவவதாரம் பண்ணினான். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் காலத்திலேயே எழுந்தருளியிருந்த பஞ்சலட்சங்குடி பெண்களும் பகவானையே தங்களுக்கு பதியாக வரித்தார்கள். ஆனால் வெகு காலத்துக்கு ஊரார் அதற்கு இசைய மறுத்தபடியால் பகவானை கிட்ட முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சமயத்தில் மழை பெய்யாமல் போக கோகுலத்து தலைவர்கள் அனைவரும் இதற்கு ஒரு நோன்பு நோக்க வேண்டும், அப்பதான் ஊர் சுபிக்ஷமாவதற்கு மழை பெய்யும், அந்த நோன்பு நோற்பதற்கு தலைவன் வேணும், அத கோவலர் தலைவனான கண்ணன் இருக்கட்டும், கோபிமார்களெல்லாம் நோன்பு நோற்கட்டும் என்று அனுமதித்தார்கள். இவ்வளவு நாளும் தடங்கலாக இருந்த அவர்களே அனுமதித்துட்டபடியாலே ஆதரத்தோடு எல்லா பெண் பிள்ளைகளும் ஒத்தருக்கொத்தர் எழுப்பிக் கொண்டு ஹேமந்த ருத்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்திலே நோன்பு நோக்கிறார்கள். இது கோகுலத்தில் நடந்த சரித்திரம். அதனால தான் மாதம் மும்மாறி பொழுவதை பற்றியும் ஆழிமணைக்கண்ணா பாசுரத்திலே ஜலவருஷத்தை நீ வருஷிக்க வேணுங்கிற பிரார்த்தனையும் உள்ளோடி நிற்கிறது. நோன்பு நோற்கத் தொடங்கினார்கள். முதல் 5 பாசுரங்கள் அவதாரிக்கையாக அமைந்தன. அதாவது அவர்கள் நோன்பு நோற்றத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே திருப்பாவ 30 பாசுரங்களும் பாடுகிறாள். அது நடந்தது துவாபர யுகத்தே, இது நடந்தது கலியுகத்தே. அது நடந்தது வடக்கே கோகுலத்தில், இது நடந்தது தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில். காலத்தால் வேறுபாடு இருக்கலாம், இடத்தால் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் வேறுபாடில்லை. தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு 30 பாசுரங்களாலே பெருமானை அடைவதற்காக ஆண்டாள் பாடி வைத்தாள். அதில் 29 பாசுரங்கள் இடைச்சி பாவனையோடே பாடினது. ஒரே பாசுரம் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள்னு தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு பாடினது. இப்பாசுரங்களை பேட்டிகா விபாகம் பண்ணினால், அதாவது எந்தெந்த பாசுரங்கள் எந்தெந்த பொருளை சொல்ல வந்தனான்னு பிரித்து பார்த்தால், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லுகிறார்கள். அப்போ 5 பிரிக்கணும்னு தெரியுது. இன்றைக்கு நாள் பாசுரம் அதிலே 5 முடியக்கூடிய பாசுரம் 25வது பாசுரம். அப்போ கோகுலப் பண்டிர்கள் மார்கழி நோன்பு நோற்க அவற்றை ஆண்டாள் அதே நோன்பை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகரிக்க, அவ்வனுகார முதிர்ச்சியாலேதான் இடநடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் உடைநாற்றமுமாய் மாறி இறுதியாய் பாவனா பிரகர்ஷத்தாலே சங்கத்தமிழ் மாலை 30ஆன திருப்பாவையை பாடுகிறாள். திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் ஆசிரியமான 25வது பாசுரம். இந்த பாசுரத்திலே தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். மதுரப்புறத்திலே கண்ணன் வந்து பிறந்தான்கிறதை தெளிவ ஆண்டாள் எடுத்து சொல்லுகிற பாசுரம். 5ஆம் பாசுரத்திலும் இதை பற்றி பிரஸ்தாபித்தாள். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை. தோன்றும்னு மட்டும் அங்கு இருக்கிறதே தவிர பிறந்ததனுடைய விவரணம் அந்த பாசுரத்தில் இல்லை. ஆனால் இன்றைய பாசுரத்திலே தான் விவரித்து ஆனந்தமாய் கண்ணன் பிறந்ததும் சரி, கண்ணன் வளர்ந்ததும் சரி, ரெண்டையும் சாதித்தாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். வருத்தம் தீர வேண்டும்,
வருத்தமும் தீர வேண்டும், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இது பிரார்த்தனை. வருத்தம் தீருதல்னால் ஆது, வருத்தமும் தீருதல்னா என்ன, மகிழ்ச்சி ஏற்படுதல்னா என்ன? வருத்தமும் தீருதல் அனிஷ்டம் தொலைதல். வருத்தம்ங்கிறது நமக்கு அனிஷ்டம், துக்கங்கள் எல்லாமே அனிஷ்டம். மகிழ்ச்சி ஏற்படுதல் இஷ்டம். அப்போ அனிஷ்டங்கள் தொலைய வேண்டும், இஷ்டம் கிட்ட வேண்டும். இதுதான் பாசுரத்திலே தெளிகிறது. அனிஷ்டம்ங்கிறது ஆண்டாளுடைய அபிப்பிராயப்படி ஐஸ்வர்யானுபவமும் கைவல்யானுபவம். வருத்தம் தீர்தல்னு சொல்லுவது ஐஸ்வர்யத்தில் ஆசை ஒழிய வேண்டும். வருத்தமும் தீர்தல்னு சொல்லுவது ஆத்மானுபவமாகிற கைவல்யானுபவத்திலே ஆசை ஒழிய வேண்டும். மகிழ்தல்னு சொல்லுவது கிருஷ்ணானுபவமாகிற பகவத் அனுபவம் கிட்ட வேணும். இதைத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு சொல்லுகிறாள். நம் சம்பிரதாயத்திலேயே இந்த 3 அனுபவத்தை பற்றின நிறைய விசாரங்கள் உண்டு. பிரயோஜனாந்தரங்கள்ங்கிறது ஐஸ்வர்யானுபவமும் கைவல்யானுபவம். ஐஸ்வர்யானுபவங்கிறது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள், இவற்றை கண்முதலான புலன்களான அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதுக்கு தான் ஐஸ்வர்யானுபவம்னு பேர். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன் என்ன நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அதனாலே காண்கை கேட்கை தொடுகை ருச்சிக்கை இதெல்லாம் தாழ்ந்த அனுபவங்கள். ஐஸ்வர்ய அனுபவம் அது வருத்தம். இது வருத்தம்னு சொல்லலாமா? இதைத்தானே நம்ம ஆனந்தமாக லோகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா பகவத் அனுபவத்துக்கு இது இடையூறு தானே. அதில் ஆசை வளரணும், இதில் நிராசை ஏற்படணும். ஆனால் இதில் புத்தி போக போக பகவத் விஷயத்தில் புத்தியை திரும்ப விட மாட்டேங்கிறது சொல்லு. அதனால் பகவத் பிராப்திக்கு இது இடைச்சுவர். ஆகையாலே அனிஷ்டம்னு தெரிவிக்கிறாள். வருத்தம் தீர வேணும், வருத்தமும் தீர வேண்டும். ஐஸ்வர்ய அனுபவம் கூட வேண்டாம், திரும்ப திரும்ப பிறந்து இறத்தல் தேவையில்லை. இதை தாண்டி கைவல்யம்ங்கிற முக்தி அடைஞ்சுடுவோம். கைவல்ய முக்திங்கிறது சம்பிரதாயத்திலே ஒரு முக்கியமாக எடுத்து நம் பூர்வாச்சாரியர்களாலே தீயது தாழ்ந்ததுன்னு கண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னைக்கு அந்த வர்க்கத்தில் கோஷ்டியில் ஆறும் இருக்கிறார்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பழைய காலத்தில் பார்த்தோம்னா இதை பற்றி நிறைய வியாக்கியானங்கள், கீதையில் பல ஸ்லோகங்கள் கைவல்யத்தை பற்றியே தான் பேசின்னு இருக்கார். இன்றைக்கும் பல இடத்துல உபன்யாசம், அதாவது மற்ற சம்பிரதாயங்கள் கூட இருக்கும் இல்லையோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைவல்யானுபவத்தை பற்றி நிறைய பேச்சிருக்கும். அப்போ இது ஏன் என்னதுன்னு தோணும். என்னதெனில் இந்த சரீரத்தோட பிறந்து சம்சாரத்தில் இருக்கிற ஆசை அருந்துடும், அது இருக்காது. திரும்ப பிறக்கணுங்கிற ஆசை அறுத்துருவர். ஐஸ்வர்யார்த்திக்கு அந்த ஆசை நன்னா இருக்கு, அதிலேருந்து இவர் வேறுபட்டவர். சம்சாரத்தில் பிறந்து கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலனும் ஆசையை தொலைச்சுடுறார். சம்சாரத்தில் இனிமேல் பிறக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறார். சரீரத்தையும் அறுத்து விடுகிறார். ஆனால் தனித்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அங்கிருந்து அசரீரியாய், இந்த ஆத்மாவுக்கு சரீரம் கூட இருக்காது, சரீரமே அற்றவராய் தன்னை தானே சுகமாக அனுபவித்து கொண்டிருப்பர். ஆத்மா தன்னை அனுபவித்து சுகப்படுற அளவுக்கு ஆத்மாட்ட உயர்ந்த குணங்கள் உண்டு, அதில் குறையில்லை. ஆத்மா அணுமாத்திர ஸ்வரூபனாக இருக்கார், ஞானமயனாக இருக்கிறார், ஆனந்தமயனாக இருக்கிறார். இதெல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அவர் இன்ப துன்பங்களுக்காக சரீரத்துக்குள்ளே கட்டுப்பட வேண்டியதில்லை, மிக உயர்ந்தவர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளுதல். அவர் ரொம்ப தூரம் கூட தாண்டி விடுறார். வர்ச்சிராதி மார்க்கத்தில் போகாது இருந்திருந்தா கூட விரஜா நதி அளவுக்கு போய் விரஜையில தீர்த்தமாடிட்டு வைகுண்டத்துக்குள்ளே போகாமல் கரையில் எங்கேயோ உட்கார்ந்து அனுபவித்து கொண்டு இருப்பாராம். இது கைவல்ய அனுபவம். இது ஏன் கேவல அனுபவம்னு சொல்கிறார்கள் என்னால், சாதாரணமாக ஆணும் ஆணும் கூடி அனுபவித்தாலோ பெண்ணும் பெண்ணும் கூடி அனுபவித்தாலோ ஆணோ பெண்ணோ தங்களை தாங்களே அனுபவித்து கொண்டாலோ இதெல்லாமே தாழ்ந்ததாகத்தான உலகத்தில் சொல்லப்படுறது. அதே போல் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், உயர்ந்ததாக கொண்டாடப்படுறது. அது தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தாழ்ந்ததுன்னு தானே பேச்சே உள்ளது. ஆத்மா அதை போல தன்னைத்தானே அனுபவித்து கொண்டால் தாழ்ந்தது. பகவானோடே சேர்ந்து அனுபவித்தால் பகவான் புருஷன், ஆத்மா ஸ்திரீ. அப்போ புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் ஏற்படுகிற சம்போகம் ஏற்றம் படைத்தது. அது சாஸ்திரத்திலே சம்மதம். ஆகையாலே தான் பகவத் அனுபவத்தை தான் ஏற்றமுடையதுன்னு சொல்லுவாளே தவிர கைவல்ய அனுபவம் தாழ்ந்தது. அவர் தன்னையே அனுபவிச்சிருக்கார். பெரியாழ்வார் நம்மளை ஜாகிரதப்படுத்துகிறார். 7 நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமுனோ. பொறுமே, எதுக்கு வரம்பு கட்டி வைத்திருக்கிறீர்கள்? ஆத்மானுபவம் ஆத்மானுபவம்னு ஒரு வரம்பு நீங்களா கயிறை கட்டிண்டு தாண்டி வரம் இருக்கிறீர்கள். ஆத்மாவிடத்தில் என்ன பார்த்தோட பொருள்? தேகத்தோட ஒப்பிடும்போது எவ்வளவோ உயர்ந்ததாக இருக்கலாம்.
பகவான் என்ன பண்ணார், தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்ததுன்னு அர்ஜுனனுக்கு புரிய வச்சு தேகாத்மாபிமானத்தை தொலைச்சுடணுங்கிறதுக்காக ஓஹோன்னு ஆத்மாவனுடைய பெருமையை சொன்னார். நம்ம ஏதான ஒரு மருந்து சாப்பிடச்சே வேற ஏதான ஒரு பக்க விளைவை வந்துடுறது இல்லையோ, அதை போல உலகம் இன்னைக்கு தவிச்சுன்னு இருக்கு. கண்ணன் ஆத்மா ஏற்றம் படைத்ததுன்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் சொன்னா ஆத்மாவே ஏற்றம் படைத்ததுன்னு முடிவுக்கு வந்துவிட்டான். தேகத்தோட ஒப்பிடச்சே தான் அதற்கு ஏற்றம். பகவானோடைய ஒப்பிட போது ஒன்றும் இல்லை, லவலேசத்துக்கு உண்டானது. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கே பெருமை என்ன, தான் ஞானி சுதந்திரங்கிறது அல்ல, பகவத் சேஷபூதங்கிறது. அதை மறந்துட்டு இவர் தன்னைத்தானே அனுபவிக்கிறாரோ இல்லையோ. அது எப்போ ஜாகிரதப்படுத்துகிறார் பெரியாழ்வார்னா, ஏடு நிலத்திடுவதன் முன்னம் வந்து நீ ஒரு கைவல்யார்த்தியா பகவானை பிரார்த்தித்து கைவல்ய மோட்சத்தை வாங்கினுட்டே உயிர் போகிறது. ஏடு நிலத்து, ஏடுங்கிறது இந்த சரீரம், நிலத்துன்னா ஸ்மசான பூமி. ஏடு நிலத்திடுவதன் முன்னம் அந்த சரீரத்தை கொண்டு போய் ஸ்மசாமோவில் வச்சு தீ மூட்டியாச்சுனால் அப்புறம் உன்னை மீட்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ எங்கேயோ கைவல்ய அனுபவத்துக்கு போய் சேர்ந்துடுவே. அப்புறம் என்ன பகவத் அனுபவத்துக்கு வரப்போகிறாய்? அதனால் அதுக்குள்ளே சீக்கிரம் வா. ஏடு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்துன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வாருடைய குழாம்ங்கிறது பகவத் அனுபவமாகிற குழாம். ஆனால் இங்கே விட்டு போயின்னு இருக்கிறவா கைவல்யார்த்திகளான குழாம். ஆனால் அங்கு போகாதீங்கோ, இங்கு வாருங்கோள்னு பெரியாழ்வார் அழைத்தார். அதே விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக பெரியாழ்வார் ஆறாரை பற்றி சொல்லணுமோ விளக்கமாக சுருடுவர். ஐஸ்வர்யார்த்தியும் சொல்லி கைவல்யார்த்தியும் சொல்லி இதெல்லாம் வேண்டாம்னு தள்ளி இதோ பகவதனும் வேணும்னு சொல்லி இதெல்லாம் ஆண் பிள்ளைகள் நான் கரும்பலகை வச்சுட்டு எழுதி போடுறா பாருங்கோ, அந்த மாதிரி எழுதி போட்டார். அதெல்லாம் சொல்லவே கூடாது இல்லையோ. இப்போ பெரியாழ்வார் இதெல்லாம் பாடியிருக்காருன்னா அப்போ அவர் கண்ணில் அது பட்டிருக்கு, ஐஸ்வர்யானுபவம் பட்டிருக்கு, கைவல்யானுபவம் பட்டிருக்கு. அதுக்கு மேலே பகவத் அனுபவத்துக்கு கூப்பிடுறார். ஆண்டாளுக்கு அதெல்லாம் படவே படாது. ரொம்ப சுருக்கம், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. மகிழ்ச்சி ஒன்று தான் அவள் கண்ணில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய கைவல்யத்தை போய் வருத்தமும்னு முடிச்சுட்டாளேன்னா அதுக்கு இருக்கிற பெருமை அவ்வளவு தானே. அதற்கு மேலே எதற்கு வீணா சொற்களை நீட்ட வேண்டும்? அதை நிறைய விளக்கினாலே இதில் ஏதோ சமாச்சாரம் இருக்கு போல் இருக்கு 4 பேர் வருவனும் இல்லையோ. என்னத்துக்கு அவனை நாம் குழப்ப வேண்டும்? சொல்ல வேண்டியதை மட்டும் நன்கு சொன்னால் கேட்டுன்னு போயிட்டு போகிறான். இது இல்லாததை சொன்னால் பகவானிடத்திலே ஒரு குறை என்னன்னா, எதை தடுக்கணுமோ அதெல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக சொல்லுவார். சொன்னாலே அதில் நமக்கு தேவையற்ற ஒரு ஆசை வந்துடும். எதுவுமே இல்லை, இதுதான் உனக்கு இருக்குது செய் அப்படின்னா பதில் பேசாத செஞ்சிருவோமோ இல்லையோ. அப்படி பேசுறது ஆண்டாள் தான். நமக்கு எது தேவையில்லையோ அது அத்தனையும் சொல்லவே மாட்டாள். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. மகிழ்ச்சி தான் நமக்கு முக்கியம். மகிழ்ச்சிங்கிறது லௌகிக மகிழ்ச்சி அல்ல, பகவத் அனுபவ பிரீத்திகாரித்த கைங்கர்யம். பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும், அது நமக்கு ஏற்பட வேண்டும்னு கண்ணனை பிரார்த்திக்கிறாள். இனி பாசுரார்த்தம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி தெய்வத் தேவகியும் வசுதேவருக்குமாக கண்ணன் பிறந்ததை சொல்லுகிறாள். ஒருத்தியான தேவகிக்கு மகனாக பிறந்தான். நன்கு பிறந்தான்கிறது இங்கே தான் இருக்குது. ஏன்னா ஆயர் குலத்தில் தோன்றும்னு இருக்குன்னா, தோன்றும்னா ஆவிர்பவித்தான் அர்த்தம். பிறந்துன்னா நம்மாட்டம் குழந்தைகள் பிறந்துன்னு பெரியோர்களை பற்றி வார்த்தையை பிரயோகப்படுத்த சேவே. தேவரீர் எழுந்துருளி இருக்க வேண்டும், தேவரீர் அடியனுடைய குடிசைக்கு பொன்னடி சாத்த வேண்டும் இப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தில் பரிபாஷையெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்கள் அடியனுடைய வீட்டுக்கு வாங்கோன்னு சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ஆச்சார புருஷர் கூப்பிட்றோம், சன்னியாசி கூப்பிட்றோம்னா சுவாமி அடியனுடைய குடிசைக்கு பொன்னடி சாத்த வேண்டும் என்று பிரார்த்திப்போம். பக்கத்தில் இருக்கிறவா இவர் என்ன கேட்குறார், அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார், ஏதோ பொன்னடி சாத்துதல்ங்கிறாளே, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது, ஏதுன்னு தோணும். அதாவது சுவாமி எழுந்துடணுங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா அவர் திருவடிங்கிறது பொன்னடிங்கிறதுக்காக. அடியேன்கிறவர் தாசன், சிஷ்யர். சிஷ்யர் போய் ஆச்சாரியனை பிரார்த்திப்பர், அடியனுடைய குடிசைக்கு எழுந்துடணும்ட்டு. அநேகமாக சிஷ்யன் ரொம்ப பெரிய பணக்காரராக இருப்பார், அதனால் பங்களாவில் தான் இருப்பார். சொல்கிறது அடியன் குடிசைக்கு எழுந்துருள வேண்டும் தான் சொல்லணும். இவர் மாளிகைகள் இருக்கிறதுக்காக அவர் போய் அடியனுடைய மாளிகைக்கு எழுந்துருளுகன்னா இன்னைக்கு தான் ஸ்ரீவைஷ்ணவம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது குடிசைக்கு எழுந்துருளுன்னு சொல்லணும். சுவாமி இருக்காரு, அவர் ஆசிரமத்தில் இருப்பார், அவர் குடிசையில் இருப்பார். ஆனால் நாம் அவரை பற்றி சொல்லச்சே சுவாமி திருமாளிகைக்கு எப்போ எழுந்துருளித்து அப்படின்னு தான் கேட்கணும். அவரு தான் இருந்ததுன்னா திருமாளிகை, நம்ம தான் இருந்ததுன்னா குடிசை. அதனாலே உயர்ந்தவர்களை உயர்ந்த சப்தம் கொண்டு தானே கூப்பிட வேண்டும். கண்ணன் எவ்வளவு உயர்ந்தவன். தேவகி பூர்வ சந்தியானாம் ஆவிர்பூதம் மகாத்மனான்னு புராணம் சொல்லுகிறது. தேவகிக்காக ஆவிர்பூதனானான்னு புராண வாக்கியம் இருக்கிறச்சே, ஆவிர்பூதன்கிறதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு என்ன ஆண்டாளும் தெரிவித்தாள். அப்போ கீழே சொல்கிறச்சே தோன்றும் விட்டாளே. ஆனால் இந்த பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா நானும் நீங்களும் பிறக்கிறாப்புலன்னா இருக்குது. பகவானை பற்றி தோன்றினான்னு சொல்கிறதா இல்லை பிறந்தான்னு சொல்கிறதான்னா 5ஆம் பாட்டில் தோன்றினான்னு சொல்லி பார்த்தாலாம். கண்ணனுடைய முகத்தை பார்த்தா
பாட்டு ரசிச்சதா தெரியல. அதனால இப்ப பாட்டை மாத்தினுட்டா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏனெனில் பிறந்து பட வேண்டும்ங்கிற ஆசையோட பகவான் பிறந்திருக்கிறான். தன்னை பராத்பரன் ஸ்ரீ வைகுண்டநாதன் காட்டிக்கிறதுல அவருக்கு இச்சை இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தன் திருடினேன், பொய் சொன்னேன், வளர்ந்தேன் என்று காட்ட ஆசை. அப்படி ஆசைப்பட வந்திருக்கிறச்சே போய் பழைய சமாச்சாரம்லாம் ஞாபகப்படுத்தவே கூடாது. பழைய சமாச்சாரங்கிறது வைகுண்டநாதனா இருந்தது, தோன்றினது. அதை ஞாபகமே படுத்தாமல் இப்ப எதுக்கு வந்திருக்காரோ அதுக்கு. ஜனாதிபதி ஊருக்கு வரார், ஸ்வக்கிராமம். அவர் எந்த கிராமத்தில் பிறந்தாரோ அந்த கிராமத்துக்கு போறாருன்னு வச்சுங்கோ. எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பின்னாடி 10 பேர் வந்துட்டு இருக்கான், துப்பாக்கியை வச்சுட்டே இருக்கான். நம்மளை தான் குத்துறானா யாரை குத்த போறானான்னு கூட தெரியல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தலைநகரத்திலேருந்து நம்ம கிராமத்துக்கு போகணுங்கிற ஆசையோடு வந்திருக்கார். ஆறும் கிடையாதுன்னு தள்ளிவிட்டார். என்னுடைய பால்ய ஸ்நேகிதர்கள்லாம் 6 இருக்காளோ அவளோட சாப்பிட போகிறேன், படுத்துக்க போகிறேன், தூங்க போகிறேன், 6 தொந்தரவு பண்ணாதீங்கன்னு விட்டார். அந்த சமயம் பார்த்து 6ஆன் ஒருத்தர் பத்திரிகையாளர் வந்து பேட்டின்னு நீட்டினார். கோவம் வந்துருமோ இல்லையோ அவருக்கு. இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காகத்தானே நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்திடலான்னுட்டு. அதே போல வைகுண்டநாதன் கீழே பிறந்து இடப்பிள்ளைகளோடு இடப்பிள்ளையாக கண்ணு மேய்த்து காலிக்கு பின்னே போய் பொய் சொல்லி திருடி கட்டுப்பட்டு மொத்துப்பட்டு அனுபவிக்கணும்னு வந்திருக்கிறச்சே தேவரீர் வைகுண்டநாதன் எப்போ எழுந்து விழித்து எப்போ ஆவிர்பூதனா நீர்னா கோவம் வந்துடாதா? அதனால தான் கண்ணனுக்கு அது பிடிக்காத படுத்து பாசுரத்தை மாற்றி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரறிவில் ஒருத்தி மகனாய். அவர் எதை ஆசைப்பட்டு கொண்டு வந்தாரோ அதை இப்பாசுரத்தில் தெரிவித்தாள். தேவகிக்கு மகனாக பிறந்தது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதே ராத்திரி இது எந்த பிரசவரையிலையும் நடக்காதுன்னா, குழந்தை பிறந்தன்னைக்கு ராத்திரியே பிரசவரையிலேருந்து தூக்கின்னு போடுவா. ஆனால் போனாரே தகப்பனாரே எடுத்துன்னு போனாரோ இல்லையோ, ஓரிரவில் அதே இரவில் ஒருத்தி மகனாய் ஒரித்து வளர. அடுத்து யசோதையினுடைய செல்வமாய் அவளாலே வளர்க்கப்பட்டு வளர்ந்தான் எம்பெருமான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. முதல் வரியாலே மதுரையில் பிறந்தது சொல்லப்பட்டது. அடுத்த சொற்றொடராரே ஆய்க்குலத்தில் மறைந்து வளர்ந்தது சொல்லப்பட்டது. வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் அன்னபலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வந்தம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெத்தேன் எனக்கென்ன இகழுளதே என்ன ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம். அப்ப பிறந்தது மதுரையிலே, வளர்ந்தது கோகுலத்திலே. 2 இடத்தையும் இன்னைக்கு நாம் சேவிச்சுக்கலாம். கிருஷ்ணகா ஜன்ம பூமின்னு ரொம்ப பிரசித்தமான இடம். மதுரைக்கு போனோம்னால் கண்ணனுடைய திருவவதார ஸ்தலம் ரொம்ப கெடுபிடியான இல்லை, சுற்றி நின்று எல்லாரும் காத்துட்டுருக்கா. அன்றைக்கி எப்படி கம்சன் ஆட்களை வச்சு போட்டிருப்பனோ அதே போல் இன்றைக்கி எல்லாரும் ரட்சித்து கொண்டு தான் இருக்கார்கள். பெருமாள்னாலே அவர் ராஜா, ராஜானா காவலாளிகளோடு தான் அவர் இருந்தாகணும். அவர் பார்த்தார், இந்த வெறும் வைதிகர்களை நம்பினா இவ காவல்லாம் காக்க வரவே மாட்டேங்கிறா, ஏதான 2 கிளப்பி விட்டா தான் எல்லாரும் வந்து நம்மளை காவல் காக்க வருவா போல் இருக்கு. அதனால் ஏதோ அயோத்தியிலையும் கிளப்பி விட்டு தானே காவலுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். மதுரையிலையும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தானே காவலுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். இன்றைக்கி நன்னா சுற்றுப்புற காவல். ஆழ்வாருக்கு நிஜமாக இப்போ தான் திருப்தியாக இருக்கும். பகவானை காப்பதற்கு பக்கத்தில் மனுஷியா இருக்காருன்னா ஆழ்வாருக்கு பரம திருப்தி. அது இல்லையே ஏகாந்தமாக சயனிச்சின்றிருக்கியேன்னு தான் ஆழ்வார் பயப்படுவார். இன்றைக்கி எல்லாரும் இருக்க கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னேனி துயில்மேவி மகிழ்ந்தது கான்னு பாசுரம். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மதில் கட்டி வச்சிருக்குனாலே ஆழ்வாருக்கு ரொம்ப திருப்தி. சுரட்சிதமாக பகவான் இருக்கணுங்கிறதுக்காக பல மதில்கள் கட்டி வச்சிருக்கார்கள் என்ன ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார் இல்லையோ. அதே போல வடமதுரையிலே கண்ணன் பிறந்தான், மதுரப்பட்டினத்தில் பிறந்ததுங்கிறதை இன்னைக்கு நாம் சேவிச்சுக்கிறோம். பல இடங்கள் மதுரையிலேயே உள்ளன. எங்கே வசுதேவரும் தெய்வ தேவகியும் சிறைப்பட்டு இருந்தார்கள், அவர்கள் எங்கே துணித்துவச்ச இடம் பக்கத்தில் போத்ரா குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இன்னைக்கு மதுரையிலே ஒரு இடம் மட்டும் நம்ம சிறைச்சாலையாக பார்க்குறோம், அது கிருஷ்ணகா ஜன்மபூமின்னு வச்சுருக்கா. ஆனால் கம்சனுடைய அரண்மனை ரொம்ப பெரிய இடம். அந்த பெரிய இடத்துக்குள்ளே தான் இந்த குண்டங்கள் குளங்கள் எல்லாமே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அது அரண்மனைக்கு வெளியிலே காட்சி அளிக்கிறது. ஒரு இடம் மட்டும் சின்ன இடம், ரொம்ப ஆச்சரியமான இடம். அதான் கண்ணன் அவதரித்த இடமாக வச்சுருக்கார்கள். நாம் உள்ளே போகலாம் வரலாம், கொஞ்ச நேரம் கூட அங்கே நிற்க விடுறது கிடையாது. ஏன்னா ஆபத்து ஆபத்து ஆபத்து, அன்னைக்கும் ஆபத்து இன்னைக்கும் ஆபத்து. அது மாறாமல் தான் கண்ணன் திருவவதாரம் பண்ணினான். ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பிறந்த போது ஆபத்தல்ல, பிற்பாடு மட்டும்தான். ஆனால் கிருஷ்ணாவதாரம் மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஒரே சிரிப்பும் கூத்தும் இருக்கிற அவதாரமாக இருக்கும்.
ஆனால் அப்படி அல்ல அந்த அவதாரம். என்ன பிறந்த அன்னைக்கே சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. கல்கண்டு கொடுத்து பிறந்தான்னு சொல்லுவதற்கு கூட ஆள் இல்லை. நம்ம போல சாமானிய குழந்தைகள் பிறந்தாலே ஊர்லெல்லாம் போய் சொல்லிட்டு குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லுவோம் இல்லையோ. ஒரு கூத்தாட முடியுமா, தோரணம் கட்ட முடியுமா, வாழைமரம் கட்ட முடியுமா, கல்கண்டு கொடுக்க முடியுமா? அப்படி கூட கொடுக்க மாட்டாமல் தான் வடமதுரையிலே கண்ணன் பிறந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்போதே வசுதேவ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகௌ யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம். யமுனை என்னும் கம்பீரமான ஆற்ற கடந்து வசுதேவர் தூக்கிட்டு போனார். அந்த பக்கத்தில் விட்டுட்டார். அவ்வளவுதான். இங்க பிறந்த குறை அத்தனையும் தீர வளர்ந்தான் எம்பெருமான். அங்கு சென்று ஆனகாத்தோர் ஆனஹொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு கொன்ன ஒன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்படமத்தும் பல கேயத்தீங்குழல் ஊதித்தும் மகிழ்புழுடை பின்ன தோள்கள் மணந்ததும் என்ன ஒன்று இன்னு எது மிச்சம் இல்லாமல் அனைத்து சேட்டிதங்களையும் அக்கறையிலே சென்று காட்டினான். அது ஆண்டாள் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். பகவான் அனைவரையும் வியாபித்து அனைவருடைய கண்களுக்கும் கட்டுப்படும்படி இருக்கக்கூடியவர். நமக்குள்ள வியாபிச்சிருக்கார், எங்கேயுமே வியாபிச்சிருக்கார். ஆனால் அவர் போய் மறைந்து வளர்ந்தான்னு சொல்லியிருக்கார் பாருங்க. யாரும் பகவானால் தன்னை மறைச்சிக்கிறதுக்கு முடியுமா? அந்தர்யாமி ஒத்தர் தான் மறைஞ்சிருப்பர். வைகுண்டநாதனை கூட ஒரு நாள் சேவிச்சிருவோம். க்ஷீராப்திநாதனையும் பல பேர் சேவிச்சிருக்கா. அர்ச்சாவதாரம் இருக்கவே எல்லாருமே சேவிக்கிறோம். விபவத்தை கூட பிறந்தவர்கள் எல்லாரும் சேவிச்சிருப்பா. அந்தர்யாமியை மட்டும் வெகு சிலர் யோகிகள் மட்டும் சேவித்திருக்கலாம். இந்த பாசுர வியாக்கியானத்தில் தெரிவித்தார், கண்ணன் விபவாவதாரமாத்தானே பிறந்திருக்கார். விபவம்னாலே எல்லார் கண்களுக்கும் சேவை சாதிப்பர்னு தானே அர்த்தம். ஆனால் மறைந்து வளர்ந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரான்னா அப்போ மறைஞ்சு வளர்ந்தார்னு அர்த்தம். இவர் அந்தர்யாமியா விபவமா? விபவாவதாரமா பிறந்துட்டு ஏன் அந்தர்யாமி பட்டது படுகிறார்? அந்தர்யாமி தானே மறைஞ்சு உள்ளே இருக்க வேண்டும். ஓ, அப்படித்தான் இத்தையும் நினைச்சுட்டான் போல் இருக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த ஒருத்தி தான் பெற்ற இன்பத்தை அடைந்தாள், பிறந்த ஏற்றத்தை கண்டாள். அந்த ஒருத்தி தான் வளர்த்த இன்பத்தை பெற்றாள், பெருமான் வளர்ந்த ஏற்றத்தையும் கண்டாள். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி, தன்னை இந்த கண்ணன் கொண்டுட போறான்ங்கிறதுக்காக அதை பொறுக்க மாட்டாமல் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்தது. இவனை திரும்ப மதுரப்பட்டணத்துக்கு கூட்டின் வந்து அவனை கொன்னுடனும்னு தீங்கு நினைந்தான் தீய புந்தி கஞ்சன் உடம்பால் அபச்சாரப்பட்டிருந்தா கூட பகவான் க்ஷமிச்சிருப்பார். ஆனால் மனதாலன்னோ நெய்த்து விட்டான். நிற்கும் கம்சட்டீலாங்கிற இடம் மதுரப்பட்டினத்தில் இருக்கு. ஒரு உயரமான இடம். அந்த இடத்துல தான் கம்சன் உட்காண்டிருந்தானான். கண்ணன் உள்ளே நுழைந்தவன் ரங்கங்கதோ சாக்ரஜா, பெரிய வில் யாகம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறது. வாசல்ல குவலையா பீடம் யானை. இந்த இடம்லாம் இன்னைக்கு நீங்கள் சேவிச்சுக்கலாம். தனுர் யாகம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த இடம், யானை நின்றுட்டு இருந்த இடம், உள்ள தாண்டி போனால் முஷ்டிக சாணூர்களுடைய பொருத இடம். அதையும் தாண்டி உள்ள சென்றால் கம்சட்டீலா, பெரிய மாடமாளிகைக்கு மேலே கம்சன் உட்காண்டிருந்தான். அவனை பிடித்து தலைமுடியோட கீழே இழுத்து துவம்சமாக கொண்டான் எம்பெருமான். அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் தெரிவிக்கிறாள். உன் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, உன்னை பற்றி தீங்காக நினைத்தானே கம்சன், அவன் கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, கம்சனுடைய வயிற்றிலே நெருப்ப போல நின்று நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில், உன்னை பிரார்த்தித்து வந்தோம். பெருமாள் கேட்கிறார், என்ன பிரார்த்தித்து வந்தீர்? அறுத்தித்துன்னு பாசுரம். அர்த்தித்துங்கிற சம்ஸ்கிருதம் அறுத்தித்து என்று உள்ளது. அர்த்தித்தல், பிரார்த்தித்தல், வேண்டுதல். உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்தித்து வந்தோம். என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறார். உன்னை அறுத்தித்து வந்தோம் கேட்கறதுலேயே பதில் இருக்கு. நீ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. சரியாத்தான் இருக்கு. எடப்பிள்ளை ஒன்றும் தெரியாதுங்கிறது. நாங்களும் முதல் பாசுரத்திலேருந்து நாராயணனே நமக்கே பறை தருவான், இறைவா நீதாராய் பறைன்னு கடைசி பாசுரம் வரைக்கும் பறைன்னு கைங்கிறத பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். இப்போ உன்னை அறுத்தித்து வந்து நான் எத்தை அறுத்தித்து வந்துன்னு கேட்டியானா, உன்னைங்கிற சொல்ல எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்? உன்னிடத்திலே அர்த்தித்து வந்தல்ல, உன்னையே அர்த்தித்து வந்து, உன்னை பிரார்த்தித்து வந்தோமே தவிர உன்னிடத்தில் மற்றொன்றை பிரார்த்தித்து வரவில்லை. ரெண்டு சப்தம்தான் இருக்கு. ஒரு பக்கம் அர்த்தம் பண்ணா உங்ககிட்ட எதையோ கேட்டோன்னு அர்த்தம், ஒழுங்கான அர்த்தம் பண்ணா உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்னு அர்த்தம். அதனால தான் ஐஸ்வர்ய கைவல்யங்களை தொலைத்து பகவத் அனுபவமான கைங்கெட்டத்தையே பிரார்த்தித்தாள் ஆண்டாள். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், பறைங்கிற கைங்கெட்டத்தை கொடு. திருத்தக்க செல்வமும் சேவகமும்
யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. நாம் எதற்கு வந்திருக்கோம்? கைங்கரியம் பண்றது. எங்கள் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த கைங்கரியம் என்ன தெரியுமா? அதை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருவுக்கத்தக்க செல்வம், ஸ்ரீதேவி நாச்சியாரே உன் சொத்தல்லவா, அவளை போன்ற சொத்து ஜகத்தத்தனி உனக்கு விபூதி, அதான் உன்னுடைய செல்வம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் உன்னுடைய வீர தீரச் செயல்கள், சௌரிய வீரிய பராக்கிரமங்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் உன் சேட்டிதம், உன் செயல்பாடுகள், இதெல்லாம் சேவகம். திருத்தக்க செல்வம் உன் சொத்து செல்வம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அவை அத்தனையும் பாடுவதற்காக வந்தோம். வருத்தம் தீர வேண்டும், வருத்தமும் தீர வேண்டும். ஐஸ்வர்ய கைவல்யத்தில் ஆசை ஒழிய வேண்டும். ஐஸ்வர்யானுபவத்தை விட கைவல்யானுபவம் ஏற்றம். ஆனால் அதுவும் பகவத் அனுபவத்தை பார்க்கும்போது தாழ்ந்தது. ஆனால் அதிலேயும் ஆசை ஒழித்து பகவத் அனுபவ பிரீத்திகாரத்தை கைங்கரியத்தை பெற வேணும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தது இன்றைய போஷரம். கீழ்ப்போஷரத்திலே பல்லாண்டு பாடினாள். பல்லாண்டு பாட வந்தீர்களே என்ன வேணும்னு பகவான் கேட்டார். உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு இந்த போஷரத்தில் சொன்னாள். நாமும் பல்லாண்டு பாடிட்டு அப்புறம் பகவானை அர்த்திக்கலாம். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போற்றி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகடுக்குன் நின்கையில் வேல் போற்றி, என்னென்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். நம் நாவுக்கிடுகிற ஷட்ரசோபேதமான அன்னம், நாக்குக்கு இனிப்பு, துவர்ப்பு, காய்ப்பு, கைப்பு முதலான அறுசுவை உணவு சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த ஆறுசுவை உணவை நாக்கில் போடுறோமோ இல்லையோ, இந்த 6 போற்றி அவசியம் இட வேணும்னு சொல்கிறார்கள். ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் என்ன? இந்த சம்பிரதாயத்திலே பெரியோர்கள் கோவிலில் சேவிக்க வர ஆள்னு வச்சுங்க. நாமெல்லாம் சேவிக்க போனால் பெருமாளை சேவிக்க போகிறோம்னு சொல்லுவோம். ஆனால் மட்டாதிபதிகள் ஆச்சாரிய புருஷர்கள் எழுந்துருளினா பெருமாள் மங்களாசாசனாச்சா அப்படின்னு தான் கேட்கறது வழக்கம். நாமே கூட பெருமானுக்கு போய் நின்று என்ன கேட்க வேண்டும்? பல பேர் அவரை பார்த்த உடனே அழகில் மயங்கி நின்றுடுவா, சரி. ஆனால் பல பேரும் எங்களுக்கு இது வேணும் அது வேணும், இதை காப்பாற்று அதை காப்பாற்று, இத்தை பண்ணிடு அதை பண்ணிடுன்னு கேட்குறோம் இல்லையோ? அப்படி கேட்கறதில்லே. பெருமான் முன்னே போய் நின்று உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்ன அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவது தான் ஒரு சேஷபூதனுக்கு கடமை. நாமெல்லாம் சேஷர்கள். சேஷர்கள்னா பகவானுக்கு அடிமைகள். சேஷத்துவம்னாலே நாம் செய்யும் ஓரொரு செயலின் பயனும் பகவானுக்காக இருக்க வேண்டும். செயலின் பயன் நமக்கல்ல, செயலின் பயம் அவனுக்கு. நாம் ஒன்று செய்கிறோம், அதனால பயன் பெறக்கூடியது நாமல்லர், பயன் பெறக்கூடியது எம்பெருமான். நம் செயல்பாட்டுக்கு பயனே அவன் இருந்துட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷபூதர்கள்னு அர்த்தம். ஒரு சேஷத்துவமுடைய ஜீவாத்மா அதை உணர்ந்துனுட்டவன் செய்ய வேண்டி தன்னை. எப்பவுமே நாம் சேஷத்துவம் இருக்கிறவா தான், புதுசாக வரப்போகிறதில்லை. ஆத்மா என்னைக்கும் பரமாத்மாவுக்கு அடிமை தான். ஆனால் அடிமைங்கிற ஞானம்தான் புதியதாக வரப்போகிறது. அடிமைத்தனம் புதுசாக வரப்போகிறதில்லை. திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு ஆண்டாள் சாதித்தாரோ இல்லையோ? திருமாலே பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தி அழைத்து, திருமாலே நானும் அடியேனும் உனக்கு பழவடியேன். நாம் பழையவர்னு இப்போ பெரியாழ்வார் சொல்லிக்கிறாரா, அல்லது பழவடியேன் அடிமைத்தனம் பழசுன்னு சொல்லிக்கிறாரா? ஆத்மாவும் பழசு, ஆத்மாவுக்கு இருக்கிற அடிமைத்தனமும் பழசு. ரெண்டுமே பழையது, அது புதியதல்ல. ஆனால் ஜீவாத்மா அடிமைங்கிற ஞானம் மட்டும்தான் இப்போ புதியது. அதனால தான் நானும் உனக்கு பழவடியேன், அடியேன்னு சொல்லியிருந்தா போரும். ஆனால் பழவடியேன்னு பெரியாழ்வார் சேர்க்க காரணம், நாம் அனாதி காலமான பகவானுடைய சொத்து, பகவானுடைய அடிமைகள். ஆனால் அதை உணராமல் இருக்கிறோம். ஒரு அடிமை ஆண்டானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் எது? போய் நின்று வாயார பல்லாண்டு பாடுதல். இதற்குத்தான் மங்களாசாசனம் மங்களாசாசனம்னு சொல்லுவார்கள். அப்படி மங்களத்தை ஆசாசனம் செய்தல், மங்களத்தை மங்களம் உண்டாகுக என்று ஆசாசித்தல், பிரார்த்தித்தல். யார் யாருக்கு மங்களாசாசனம் பாடுறது? அவன்னா நமக்கு மங்களமாக இருக்கணும்னு சொல்லணும். நாம் ஏதோ ஏழை ஏதலன் கீழ்மகன், நாம் போய் பெருமாளை பார்த்து நீ நன்னா இருக்கணும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா, சாமி அவர் ஆறு நான் ஆறு, அவர்னா நம்ம நன்னா இருக்கணும்னு சொல்லணும்னா சொல்லலாம். பெருமானுடைய பெருமகள் மட்டும் கண்டப்பட்டு அவருடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்கள் மட்டும் நம்ம கண்ணில் இருந்தால் அப்படி சொல்கிறது வாஸ்தவம். ஆனால் அவர் அப்படி அல்லவே. உருத்தி மகனாய் பிறந்த சிறு குழந்தை, அவர் திருமேனிக்கு என்ன வந்துடுமோ? காடுமேடடங்கலும் திருவிக்கிரமாவதாரத்தில் இந்த திருவடி அளந்ததே, அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் இந்த பஞ்சு திருவடி நடந்ததே, அது ரொம்ப மென்மையான திருவடியாச்சே, அதுக்கு என்ன வந்துடுமோன்னு ஒரு தாய் பாவனையிலேருந்து இவன் நொந்து போகிறான் இல்லையோ? அஸ்தானே பயசங்கையோடே, ஓ ராவணன் கையில் ஆகப்பட்டிருந்தா என்ன இருக்கும்?
14,000 ராட்சசர்கள் ஒரு பக்கத்தில் நின்று இவர் தனித்து நின்று போரிட்டாரே என்ன இருக்கும், இப்படிங்கிற பயம் வந்ததுன்னா ஒன்று ஆகாதிருக்கணும்னு பல்லாண்டு பாடுகிற மொழியோ அந்த பாவனை தான் பெரியாழ்வாருக்கே உண்டான பாவனை. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற பெயரெல்லாம் பயப்படுவார்கள், ஆனால் பய நிவர்த்தகங்களுக்கும் பெரியாழ்வார் பயப்படுவார். பெரியாழ்வார் பயப்படுறதை பார்த்துட்டு சரி சரி நீர் பயப்பட வேண்டான்னு எதையானும் காட்டுவர். சுக்ரீவனிடத்தில் அப்படியே தான் நடந்தது. வாலியை கொல்றதுக்கு ஒன்னால முடியுமா? சுக்ரீவன் சந்தேகப்பட்டான். சந்தேகப்படாதே வாலி, இதோ என்னுடைய புஜபல பராக்கிரமத்தை காட்டுகிறேன் அப்படின்னு கீழே ஒரு சரீரம் கிடந்ததையும் அதை ராமன் தன் திருவடிகளாலே எத்தி தூக்கி வீசினதையும் இதுதான் முதல் பரீட்சை. சுக்ரீவன் பார்த்துட்டார். உடனே அதுக்கு திருப்தியா எனக்கு நம்பிக்கை வந்துடுதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. இல்லை இது எங்கள் அண்ணா தூக்கி வீசச்சே, இதில் நிறையா எலும்பு சீழ் சதை ரத்தம் எல்லாம் இருந்தது. இப்போ ரொம்ப நாளாக அது மழை வெயிலில் காஞ்சி